இந்த ஆட்சியின் மூலமாக கடந்த 4 ஆண்டு காலத்தில் பல்வேறு திட்டங்களை வழங்கியிருப்பது நாடறியும் நாம் அறிவோம் என்றாலும் வாக்கரிசியலுக்காகவே மடிக்கணியை வழங்க வருகிறார்கள் என்று சொல்கிறவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, பெற்றோர்களை இழந்திருக்கக்கூடிய குழந்தைகள் எந்த வாக்கை எதிர்நோக்கி இருப்பார்கள் என்று தெரியவில்லை. அவர்களுக்காக தாயுமானவராய் என்று வழங்குகின்ற முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை வழங்கியிருக்கிறாரே. மாதம் 2000 ரூபாய் அவர்கள் 18 வயது நிரம்புகிற வரையிலும் அவர்களுக்கு வழங்குவேன் என்று சொல்லி காக்கின்ற ஒரு உன்னத தலைவரை, அவர்களுடைய திட்டத்தை நாம் என்னவென்று சொல்லும். முதியோருக்கான பல திட்டங்களை வழங்குவது என்பது வழக்கம். கடந்த காலங்களில் ரயில்வே துறையிலே முதியோருக்கு பயணிக்கிற நேரத்தில் அவர்களுக்கு 50% சலுகையோடு கட்டணத்தில் இருந்ததை இன்றைக்கு ஒன்றிய அரசு கடந்த 4 வருடங்களாக அதை ரத்து செய்திருக்கிறது. காரணம் என்ன குறிப்பிட்டிருக்கு சொன்னால், ஆண்டுக்கு 1468 கோடி நஷ்டம் ஏற்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி முதியோர்களை மதிக்காத காலங்களில் முதியோருக்கான, அவர்களை பராமரிப்பதற்கான, அவர்களை சரியான வகையில் அவர்களுக்கு ஊக்கமளிக்கின்ற வகையில் அன்பு சோலை திட்டத்தை வழங்கியிருப்பது என்பதை பார்க்க மறுக்கிறவர்களுக்கு பாவம் பார்வையில் தான் குறையிருப்பதாக நான் கருதுகிறேன்.